வணக்கம் மக்களே. குழந்தைகளுக்கு ஆதார் எடுப்பது எவ்வளவு கடினம் தெரியுமா? இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு இப்போ குழந்தைங்கள்லாம் இப்போ பர்த் ஆகுறாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அப்போ நம்ம பேர் அப்பா அம்மா பேரை கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம பர்த் சர்டிஃபிகேட்காக கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக உங்களுடைய நேமை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஆதார் கார்டில் நீங்கள் நேம் கொடுத்துருப்பீங்க. அதில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு கேட்பாங்க இல்லையா, அப்போ உங்கள் நேமை எப்படி கொடுத்துருக்கீங்களோ ஆதாரில் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அங்கே நேம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கொடுக்குற நேமை வச்சு தான் இப்போ அந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அதில் நீங்கள் கொடுக்குற பேர் கரெக்டாக வரணும். ஏன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி உங்கள் நேம் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு செக் பண்ண கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அதில் நம்ம ஆதார் கார்டில் சில டைம் நம்ம இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கும், இல்லை அதில் புள்ளி ஸ்டாப் இருக்கும், இல்லை பேக்கில் இருக்கும், பேக்கில் ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சு கொடுத்துருப்போம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய சிக்கல்கள் வரும். அதனால நீங்கள் ஆதார் கார்டு செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மாதிரி இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இல்லை நீங்கள் ஆதார் கார்டு பார்க்காம அந்த பர்த் சர்டிஃபிகேட் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ உங்கள் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 வயசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க்கை வச்சு தான் நீங்கள் அவங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, அதில் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க, பேரண்ட்ஸாக இருக்கிற உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நீங்கள் ஆதார் கார்டு மாற்றணும் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஆதார் கார்டு வச்சு தான் நிறைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வச்சுருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேன் கார்டாக இருக்கட்டும், ஒரு ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே உங்கள் ஆதார் கார்டு வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் மறுபடியும் நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மொத்தமே ப்ராப்ளமாக நிற்கும். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கணுன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மட்டும்தான் அது எடுக்க முடியும். ஆதார் கார்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலயமா மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். அதுவும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் மெயின் பிரான்ச்சஸாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ். அந்த இடத்துல மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுக்க முடியும். இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் குழந்தை மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் நிறைய குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கும் அங்கே எடுத்துகிட்ருப்பாங்க. இது ஒரே நாளில் முடிய வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் 1 டே முடிகிற விஷயத்த 1 மந்த்து 2 மந்த்துன்னு கொஞ்சம் டைம் டிலே ஆகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் இந்த டைம் டிலே ஆகியும் உங்களுக்கு கடைசியாக ஆதார் கார்டு கிடைக்கும். நீங்கள் அதை எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா உடனே அதில் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, நேம் தப்பாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் டிலே ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் இத்தனை பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக உங்களுடைய நேமை கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இருக்கிற கரண்ட்லியாக பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன்ஸில் இப்போ இதுக்கு கவர்மெண்ட் இன்னும் கரெக்டான ஒரு சொல்யூஷன்ஸ் இன்னும் எடுக்கலை. கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. நான் சொன்னதை வச்சு கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார்